அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர்களுக்கு இந்த மாயாஜால சித்து வேலைகள் மேலே ஆர்வம் இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய மாந்திரிகர்களாக இருக்கட்டும், இல்லை யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த மாயாஜால சித்து வேலை பண்ண தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேவதை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கிரமாலா தேவியுடைய வசிய பிரயோகம் தான், சரிங்களா? மாயாஜால சித்து வேலை பண்ணணும்னு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே ஒரு தேவதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்கிரமாலா தேவியுடைய வசிய பற்றி தான், சரிங்களா? இந்த உக்கிரமாலா தேவியை பற்றி நிறைய அதர்வன மாந்திரிக பிரயோகம் பண்ணக்கூடிய மாந்திரிகர்களுக்கு இந்த உக்கிரமாலா தேவியை பற்றி தெரிந்திருக்கும், சரிங்களா? இந்த மாயாஜால சித்து வேலைக்கான தேவதைகளில் 3வது இடத்தை பிடிக்கக்கூடிய தேவதை பார்த்திங்கன்னா இந்த உக்கிரமாலா தேவி தான், சரிங்களா? அதாவது முதல் இடத்துல பார்த்திங்கன்னா மாயாஜால சித்து வேலைகள் பண்ணக்கூடிய கை தேர்ந்த முதலான தேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா காளி. 2வது பார்த்திங்கன்னா வேதாளம். 3வதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உக்கிரமாலா தேவி, சரிங்களா? அதர்வன மாந்திரிக பிரயோக முறைகளில் இந்த மாயாஜால சித்து வேலைகளுக்குன்னு ஒரு அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உக்கிரமாலா தேவியுடைய தான். ஆதி காலங்களில் இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மாயாஜால சித்து வேலைகளுக்காக இந்த தேவதையை விஷயம் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? மாயாஜாலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சில பேர்கள் தெரிஞ்சுக்குங்க, தெரியாமல் எடுக்கக்கூடாது, சரிங்களா? அதாவது வெறும் ஜாலம் வேற, மாயாஜாலம் அப்படிங்கிறது வேற. ஜாலம்னா புத்திசாலித்தனத்தை வச்சு அடுத்தவங்களை அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களை ஏமாற்றி செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி வலையை தான் என்ன செய்வோம்னா அந்த ஜாலம்ங்கிறது சொல்லுவோம். இதை ஒரு மேஜிக்னோட சொல்லலாம், சரிங்களா? மேஜிக். ஆனால் மாயாஜாலம் அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமே நம்ம மனசில் நினச்சோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம கைக்கு வர வைக்கிறது பேர் தான் மாயாஜாலம். இதை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தேவதையோட உதவி கொண்டு அந்த தேவதையோடைய அருளால் அந்த பொருளை நம்ம கைக்கு வர வைக்க முடியும், சரிங்களா? இது எந்த பொருளை வேண்டுமானாலும் நம்ம வர வைக்க முடியும், சரிங்களா? இது இந்த பொருளை தான் வர வைக்கணும், அந்த பொருளை தான் வர வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாயாஜாலத்தில் எந்த பொருளை வேண்டுமானாலும் வர வைக்க முடியும், சரிங்களா? இந்த உக்கிரமாலா தேவியுடைய விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசில் என்ன பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பொருளை உங்களுடைய கையில் நம்ம வர வைக்க முடியும். இந்த பொருளை பார்த்திங்கன்னா நம்ம முழுவதுமாக நிரந்தரமாக இந்த பொருளை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. அதுபோல் இந்த பொருள் பார்த்திங்கன்னா அமாவாசை வரைக்கும் மட்டும்தான் இந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்கும். அமாவாசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொருள் மறைஞ்சு போயிடும். இதை நம்ம முழுவதுமாக அனுபவிக்க முடியாது, சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ஆதி காலங்களில் சித்தர்கள் இல்லைன்னா முனிவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பூக்களை தெய்வத்துக்கு பூஜை செய்கிறதுக்கு உண்டான பூக்களை வர வைக்கிறதுக்கும் பூஜை பொருட்களை வர வைக்கிறதுக்கும் இந்த உக்கிரமாலா தேவிய விஷயத்தை எடுத்து அந்த மனசில் நினைக்கக்கூடிய அந்த பொருளை வர வச்சு சித்து வேலைகள் மாயாஜால சித்து வேலைகளை பார்ப்பாங்க, சரிங்களா? இதற்காக இந்த உக்கிரமாலா தேவியுடைய விஷயத்தை எடுத்துக்கிறலாம், சரிங்களா? சரி, இந்த உக்கிரமாலா தேவியுடைய விஷயத்தை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உக்கிரமாலா தேவியுடைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நாளில் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் இந்த உக்கிரமாலா தேவியுடைய விஷயத்தை தொடங்கலாம், சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 தினங்கள் இந்த உக்கிரமாலா தேவியுடைய விஷயத்தை நம்ம பண்ணணும், சரிங்களா? முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் இந்த தேவதைக்கு படையல்கள் போடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட படையல்களை போடலாம். சுவடிகளில் பார்த்தீங்கன்னா படையல் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படலை. அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்ட படையல் போடலாம், சரிங்களா? தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, அவல் பொரி, கடலை இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா முதல் நாள் இந்த மந்திரத்தை வடக்கு திசையில் அமர்ந்தபடி ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை இரவு நேரத்தில் மட்டும்தான் ஜபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1008 வீதம், மொத்தம் 48 தினங்களுக்கு இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணணும். இந்த மந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்காங்க. என்னென்னா பெண்முகம் பாராது இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும், சரிங்களா? ஆதி காலங்களில் பெண்முகம் பார்க்கக்கூடாது அப்படின்னா கருவறைன்னு சொல்லக்கூடிய அந்த குகைகளுக்குள்ளே உட்காந்து இந்த மந்திர ஜபம் பண்ணி அந்த உக்கிரமாலா தேவியோடைய விஷயத்தை எடுப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அது சாத்தியக்கூறு கிடையாது. அதுக்குன்னு தனிப்பட்ட யாரும் வராதபாறு எந்த பெண்களும் நம்மளுடைய பூஜையை பார்த்துறாதபடி தனிமையாக ஒரு ரூமில் இருந்து நீங்கள் இந்த
உக்கிரமாலா தேவியுடைய விஷயத்தை நீங்கள் எடுக்கிறது நல்லது. சரிங்களா? அதுபோல் இந்த உக்கிரமாலா தேவியுடைய விஷயத்தை எடுக்கிறதுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ரீம் ரீம் உச்சிஷ்டமாலா தேவி வசிய வசிய. இந்த மந்திரத்தை பெண்முகம் பாராது அந்த உக்கிரமாலா தேவியை நினச்சி நம்ம சொன்னோம் அப்படின்னா தேவியானவள் பிரசனமாவாள். தேவி பிரசனம் ஆன பிறகு உலகத்தில் ஒன்றை மிஞ்சின மாயாஜால வித்தையில் யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பூஜை காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒருவேளை உணவு உண்டு, பெண்முகம் பாராது, பெண்ணோட சேராமல் அதாவது பெண்ணோட சேரக்கூடாது. சரிங்களா? இந்த பூஜையில் பெண்ணோட சேரக்கூடாது. நீங்கள் சமைச்ச உணவுகளை தான் சாப்பிடணும், மற்ற யார்கள் சமைச்ச உணவுகளை சாப்பிடக்கூடாது. இது போல் கடுமையான விரதம் இருந்து இந்த பூஜை முறையை செஞ்சோம் அப்படின்னா உக்கிரமாலா தேவியானவள் உங்களுக்கு வசியமாவா. அதன் பிறகு நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே உங்களுடைய கையில் வர வச்சு சித்து வேலை, மாயாஜால சித்து வேலைகளை நீங்கள் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கேனும் குறிப்புகள் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு நம்மள்ட்ட அதை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.